ஏன் பத்மினி அக்கா, நீங்க தான் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டேங்கிறீங்க. கொஞ்சமா சாப்பிட வேண்டியதானே? அது இல்லம்மா நெட்டவழி, நான் இப்ப சாப்பிட்டுட்டு வயிறே பாரு ஒரே யாப்பமா வந்துட்டுக்கு. வயிறார சாப்பிட்டு வந்துட்டேன். இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு நானே கேட்டு வாங்கி சாப்பிடுவோம்ல, அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன் நெட்டவழி. பாத்தீங்களாக்கா, நானும் சாப்பிட்ற விஷயத்துல கொஞ்சம் கூட வெக்கப்பட்டுக்கிட மாட்டேன். நான் தான் நெட்டவழி வீட்டுல குழம்பு தாளிச்சுக்கிட்டு இருந்தா நல்லா கம்மன்னு வாசம் அடிச்சிச்சா, சரி எனக்கும் போடுடின்னு நானும் வாங்கிட்டு வந்து இப்படி காத்தோட்டமா உக்காந்துக்கிட்டோம் 2 பேரும். நீங்களும் கொஞ்சம் சாப்பிடல. சாப்பிடுங்க. என்ன சோறு விதவிதமா இருக்கு. அப்பளம் குழம்பு, அப்புறம் கலரா ஒரு சோறு, வெள்ளை கலரா சோறு. இன்னைக்கு நெட்டவழி சரியான தடப்புடலாம் சமைச்சிருப்பியாட்டுக்குது. ஆட நீங்க வேற, அது பருப்பு குழம்பு காலையில வச்சது, பருப்பு குழம்பும் வெள்ளச்சோறும். அந்த குஸ்கா நைட்டு வச்சது மீந்து போச்சு. சரி ஏன் அதை எடுத்து நீ ஸ்டைல கொட்டுவானே, நம்ம வயிற்றுலேயே கொட்டி வைப்போன்னு நானும் கீதாவும் ஆளு கொஞ்சமாக போட்டுக்கிட்டு வந்துட்டோம். ஏட்டி கீதா நல்லா இருக்குல்ல, கெட்டு போவாம? அதெல்லாம் கெட்டு போகல நெட்டவழி, நல்லா இருக்கு சோறு, சூப்பர் டேஸ்டா இருக்க. என்ன ஒரு முட்டை ஒன்று வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். 10 மணிக்கே என்ன வெயில் போடுறது பாத்தீங்களா? முன்னையெல்லாம் அப்படி குளிரிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே கிடப்போம், வெயில தேடி ஓடிக்கிட்டு. இப்போ வெயில பார்த்தா மரத்தடியை தேடி ஓடுறதாகுது, இல்லைன்னா வீட்டுக்குள்ள போய் பூண்டுக்கிட்டுறதாகுது. என்ன நெருப்பில் காய்ச்சற மாதிரி காய்ச்சி எடுக்குது. 11 மணிக்கு மேலே ஒரு வேலை செய்யலாம்னா எந்த வேலையும் செய்ய முடியல. சாப்பிட்டுட்டு உடனே இந்த வெயிலுக்கு மயக்க மாட்ட தூக்கம் வந்துடுது. படுத்தா அம்புட்டி உறக்கமா வந்துடுது. எப்படி ஒரு காய்ச்சல் வந்த மாதிரி வேற இருக்குது. சாப்பிட்டு படுத்து தூங்குங்களே. ஏன் என்ன வேலை கிடக்கு? நல்லா சொன்னப்போ அப்புறம் ஆடு மாடுலாம் அப்படியே பச்சையடியா கடந்து போயிடாது. அப்புறம் சாயங்காலம் எப்படி பால் கறக்க முடியும்? மணி இப்பவே 10 மணி ஆயிட்டு. இதுக்கு மேல என்ன ஒரு 2 மணி நேரம் படுத்துக்கிட்டு இருந்துட்டு ஒரு 3 மணிக்கா போய் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா காட்டுக்கு மாட்டை பிடிச்சிட்டு போக வேண்டியதான். அப்படி ஏரி பக்கமா. ஏரிக்கு போறீங்களா? சரி, போகும்போது நாங்களும் வாரோம். வாங்க. தண்ணி எது பாய்ச்சணுமா காட்டுக்கலாம்? தண்ணிலாம் கிணத்துல வத்தி போச்சு. அது இன்னுமே எங்க ஒரு வாரம் கழிச்சு தான் எடுத்து விடணும் சோளக்காட்டுக்கு. அப்படியா? சரி.